கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னாம் அவர்களால் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி 1965ஆம் வருஷம் லைஃப் கூடாரம் ஸ்ரீவர்போர்ட் லூசியானா அமெரிக்காவில் ஆன் தி விங்ஸ் ஆஃப் a snow white dove பனி வெண்புறா சிறகுகள் மேல் என்ற தலைப்பில் உண்டான செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். My old mother's gone on to glory now, a very odd woman. She had about 3 or 4 dreams in her life, and they were always true. என் தாயார் மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார்கள். அவர்கள் மிகவும் வினோதமானவர்கள். அவர்கள் வாழ்ந்த நாட்களில் 3 அல்லது 4 சொப்பனங்களை கண்டார்கள். அவை யாவும் எப்பொழுதும் உண்மையாகவே இருந்தன. She started to tell me, I'd say, stop right, Mom, I'll tell you what the rest of it is. See? அவர்கள் சொப்பனத்தை என்னிடம் சொல்ல தொடங்குவார்கள். நான் அம்மா நிறுத்திக் கொள்ளுங்கள், மீதியான சொப்பனத்தை நான் கூறுகிறேன் என்று சொல்லி அதை கூறுவேன். புரிகின்றதா? Because always when you give me a dream to interpret, you don't always tell me just exactly what it is. அர்த்தம் உரைப்பதற்காக நீங்கள் என்னிடம் சொப்பனத்தை கூறும்போது நீங்கள் கண்ட விதமாக அப்படியே அதை என்னிடம் கூறுவதில்லை. Then when I see it over again, I see exactly what you dreamed about. அதை நான் மறுபடி தரிசனத்தில் காணும்போது நீங்கள் சொப்பனத்தில் கண்டதை நான் அப்படியே காண்கிறேன். Then he tells me what it is. See? பிறகு அதன் அர்த்தம் என்னவென்று அவர் என்னிடம் உரைக்கிறார். புரிகின்றதா? You don't have to tell me what the dream is. He shows me the dream himself. See? உங்கள் சொப்பனத்தை நீங்கள் என்னிடம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொப்பனத்தையே எனக்கு காண்பித்து விடுகிறார். புரிகின்றதா? And then I say, well, you didn't tell me this and tell me that. See? பிறகு நான் நீங்கள் இதை கூற மறந்து விட்டீர்களே, அதை கூற மறந்து விட்டீர்களே என்கிறேன். பாருங்கள். And so the God that can interpret a dream can show a dream. சொப்பனத்தின் அர்த்தத்தை உரைக்க வல்ல தேவன் அந்த சொப்பனத்தையும் காண்பிக்க வல்லவராயிருக்கிறார். He can show one, he can interpret it. அவர் ஒன்றை காண்பிக்கவும் முடியும், அதன் அர்த்தத்தையும் அவரால் கூற முடியும். And so then, well, was there something like that in the Bible? அவ்வாறு வேதாகமத்தில் ஒரு சம்பவம் உள்ளது அல்லவா? It said if you can, I just happened to come to me, Daniel, wasn't it? No, Joseph. என் நினைவுக்கு வந்தது, அது தானியேல் அல்லவா? இல்லை, யோசேப்பு. It was somewhere in the Bible, I just remember that. அது வேதத்தில் எங்கோ உள்ளது, எனக்கு ஞாபகம் வந்தது. Said if you can show me, you can tell me what சொப்பனம் என்னவென்று உன்னால் கூற முடியுமானால்? Oh, it's King Nebuchadnezzar. That's right. Said if you can't, magician said, tell me the dream. ஓ, அது நேபுகாத்ராஜா. அது சரி, அவன் உங்களால் முடியாவிட்டால் என்றான். மந்திரவாதிகள் சொப்பனத்தை சொல்லும் என்றனர். He said it's gone from me. That's right. I remember that. Just thought of it then. அவன் சொப்பனம் எனக்கு மறந்து விட்டது என்றான். சரி சரி, எனக்கு அது ஞாபகம் வந்தது. Now notice. And Mama, she said, Billy, when I come back, she said, come here, son, and sit down. இப்பொழுது கவனியுங்கள். நான் திரும்பி வந்தபோது அம்மா பில்லி இங்கு அருகில் வந்து உட்காரு. She said, I had a strange dream. நான் ஒரு விசித்திரமான சொப்பனம் கண்டேன். I dreamed that I seen you laying sick, just about to die, with your stomach, as usual. சொப்பனத்தில் நீ வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தாய், உன் வயிறு வழக்கம் போல் இருந்தது என்றார்கள். How many diets has she cooked me? அவர்கள் எத்தனை விதமான ஆகாரம் எனக்கு சமைத்து கொடுத்திருக்கிறார்கள். And she said, you were building a house up on a hill. அவர்கள் நீ மலையின் மேல் வீடு கட்டி கொண்டிருந்தாய். And said, I've seen 6 white doves come down from heaven cooing in a letter S. And they set up on your chest. அப்பொழுது 6 வெள்ளை புறாக்கள் எஸ் என்ற எழுத்து வடிவில் பரலோகத்திலிருந்து சத்தமிட்டு பறந்து வந்து உன் மார்பில் உட்காருவதை கண்டேன். And you were looking, and the one in front was trying to tell you something. அதை நீ பார்த்து கொண்டிருந்த போது முன்னால் இருந்த புறா உன்னிடம் எதையோ கூற முயன்றது. Said there's real glossy white doves. அவை உண்மையிலேயே பளபளப்பான வெள்ளை புறாக்களாயிருந்தன. And they took their little heads and put against your cheek and going coo coo coo. அவை தங்கள் சிறு தலைகளை உன் கன்னத்தின் மேல் வைத்து கூ 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 என்று சத்தமிட்டன. Said I couldn't understand. Said it just kept going coo coo coo. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கூ 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 என்று அவை சத்தமிட்டுக் கொண்டிருந்தன. I said, oh, I see it. Praise the Lord. நானோ எனக்கு புரிந்து விட்டது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன். And said they formed their letter S again and went back up into the skies going coo 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 going back home. அவர்கள் சொன்னார்கள், அவை மறுபடியும் எஸ் வடிவில் கூ 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 என்று சத்தமிட்டுக் கொண்டே வானத்தில் பறந்து சென்று வீடு திரும்பின என்றார்கள். Well, the little animal that I saw was 6 inches long. நான் கண்ட அந்த சிறு மிருகம் 6 அங்குலம் நீளம் உள்ளது. The string of doves that Mom saw was 6. 6 is incomplete.
அம்மா கண்டதும் 6 புறாக்கள். 6 என்னும் எண் முடிவாகாத ஒன்று. I knew that someday I'd see that seventh one. என்றாவது ஒரு நாள் நான் 7வதை காண்பேன் என்று அறிந்து கொண்டேன். That was man's suffering. 6 என்பது மனிதனின் அவதிப்படுதல். So on and on it went. அது இப்படியாக தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. That morning I got up after seeing this vision. அன்று காலை இந்த தரிசனத்தை கண்ட பிறகு எழுந்தேன். Obeyed the Lord. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தேன். I took my little boy Joseph to school. He's listening to me now in Tucson. என் சிறு பையன் ஜோசப்பை நான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி சென்றேன். அவன் இப்பொழுது டூசானில் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். I took him to school, told me I didn't know when I'd be back. நான் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து சென்றபோது மேடாவிடம் நான் எப்பொழுதும் போகும்படியாக புறப்பட்டு மேலாக போய் திரும்பி வருவேன் என்று தெரியாது என்று கூறினேன். And I took off up into Catalina, up into the foothills. நான் கேட்டலினா மலைக்கு சென்று and went up into the place where the angel of the Lord put the sword in my hand real early and started climbing up the mountain. கர்த்தருடைய தூதன் என் கையில் பட்டயத்தை போட்ட அந்த இடத்தை அடைந்தேன். அப்போது காலை நேரமாய் இருந்தது. அங்கிருந்து மலையின் மேல் ஏறத் தொடங்கினேன். Well, instead of going up in the peaks this way, which is a lot of snakes, scorpions, you know how Arizona is. நான் சிகரங்களுக்கு இந்த வழியாய் போவதற்கு பதிலாக அங்கு நிறைய பாம்புகளும் தேள்களும் உண்டு. அரிசோனா எப்படி என்று உங்களுக்கு தெரியும். I turned to my right. Something said, turn to your right. நான் என் வலது பக்கம் திரும்பினேன். ஒரு சத்தம் வலது பக்கம் திரும்பி என்று கூறினது. I went way into the peak. நான் அந்த சிகரங்களை அடைந்து I went around, and I was going around those great, huge rocks, many times bigger than this tabernacle. அந்த பிரம்மாண்டமான பாறைகளை சுற்றி வந்து கொண்டிருந்தேன். அந்த பாறைகள் இந்த கூடாரத்தை காட்டிலும் பல மடங்கு பெரியவை. Laying up in them tops there where seldom ever a person could get. அந்த உயரத்தில் நான் படுத்து இளைப்பாறினேன். அந்த உயரத்தில் மனிதன் செல்வது மிகவும் அபூர்வம். Along about 11 o'clock, I was going into a little cove. ஏறக்குறைய 11 மணிக்கு ஒரு சிறு குகைக்குள் நுழைந்தேன். Backwards, a little place turned in like this over a little deer trail. அந்த இடம் ஆண்கள் செல்லும் பாதையில் இப்படி சிறிது உள்ளே திரும்பி இருந்தது. And I had my shirt off, my hat in my hand because I was just lathering with sweat. என் சட்டையை கழற்றி விட்டு என் கையில் தொப்பியை பிடித்துக் கொண்டிருந்தேன். ஏனெனில் எனக்கு அதிகமாக வியர்ப்பினால் குளிர்ந்து போய் ஆயிற்று. And so I turned in there, and as I turned in that little cove, I felt the presence of the Lord. அந்த சிறு குகைக்குள் சென்ற உடனேயே நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். I jerked off my hat, looked around. என் தொப்பியை கீழே போட்டுவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்து, Lord, he's here somewhere. I know he's here. அவர் இங்கு எங்கோ இருக்கிறார், அவர் இங்கு இருக்கிறார் என்று நான் அறிவேன் என்று நினைத்துக் கொண்டேன். Oh, what is it? அது என்ன என்று எண்ணிக்கொண்டே I made a few more steps. I said, Lord, you're here somewhere. சில அடிகள் எடுத்து வைத்தேன். கர்த்தாவே, இங்கு எங்கோ நீர் இருக்கிறீர் என்று. I looked laying on the path, and there lay that little squirrel. நான் நோக்கின போது பாதையில் அந்த சிறு அணில் விழுந்து கிடந்தது. Had jumped at something and missed it, and it hit a bunch of chawya, that's jumping cactus. அது ஏதோ ஒன்றின் மேல் தாவின போது தவறி இடம் மாறும் முச்செடியின் மேல் மோதி It ran through his head, chest, stomach, and he was dead. அதன் தலை, மார்பு, வயிறு எல்லாமே அதில் சிக்கி செத்து போய் கிடந்தது. That odd-looking little squirrel, he had missed my mouth and hit that chawya. விசித்திர தோற்றம் கொண்ட அந்த சிறு அணில் என் வாய் குறியை தவறி அந்த முச்செடியில் மோதிக்கொண்டது. And the voice of the Lord said, your enemy is dead. கர்த்தருடைய சத்தம், உன் சத்துரு மாண்டு விட்டது என்று உரைத்தது. I stood there, I trembled. I took the foot back. நான் நடுங்கிக் கொண்டே அங்கு நின்றேன். நான் என் வலது காலை தூக்கி வைத்தேன். Usually crows would have eaten it up. வழக்கமாக காகங்கள் அதை தின்றிருக்க வேண்டும். I killed a snake a couple of days later there, laid on the road about a half hour. 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு பாம்பை கொன்றேன். அது தெருவில் அரை மணி நேரம் அப்படியே இருந்தது. There's always eagles and crows flying through there. They'll pick it up right now. கழுகுகளும் காகங்களும் அங்கு பறந்த வண்ணமாகவே இருக்கும். அவைகள் அதை உடனடியாக கொத்திக் கொண்டு சென்றுவிடும். I killed a coral snake. That's the most dangerous snake we got. Laying right beside him. நான் ஒரு கோரல் பாம்பை கொன்றேன். அதுவே நமக்குள்ள மிகவும் விஷமுள்ள பாம்பு. அது என் பக்கத்திலேயே படுத்துக் கொண்டிருந்தது. A few days after that, I started to come back to pick it up to show it. Crows had done got it. Ravens passing over. சில நாட்கள் கழித்து அதை கொண்டு போய் காண்பிக்கலாம் என்று நான் திரும்பி வந்தபோது அங்கு பறந்து வந்த அண்டங்காக்கைகள் அதை கொண்டு சென்று விட்டன. And that had been laying there ever since I'd seen the vision
2 days before. ஆனால் அந்த அணிலோ நான் தரிசனம் கண்ட அன்று முதற்கொண்டு அங்கேயே கிடந்தது. It's on Saturday and I went up there on Monday. நான் தரிசனம் கண்டு 2 நாட்கள் ஆயின. அது ஒரு சனிக்கிழமை என்று நினைக்கிறேன். நான் திங்கட்கிழமை மலையின் மேல் சென்றேன். So there he was laying on there dead. I mashed it with my foot. அது அங்கேயே இருந்தது. என் காலால் அதை நசுக்கினேன். I went back around, sat down again, sat there and cried a while and prayed. நான் திரும்பி வந்து உட்கார்ந்து சிறிது நேரம் அழுது விட்டு ஜெபித்தேன். Looking down over Tucson, miles below me. அநேக மைல்கள் கீழே உள்ள டூசானை நோக்கி கொண்டிருந்தேன். Turned back around and come back, it still laid there. சிறிது கழித்து நான் மீண்டும் திரும்பி வந்தபோது அது அப்பொழுதும் அங்கேயே கிடந்தது. When I entered that cold, the Spirit of God come on me again. அந்த குகைக்குள் நான் பிரவேசித்த போது தேவனுடைய ஆவி மறுபடியும் என் மேல் வந்தது. I went on around, went down the mountain, went in and told my wife. நான் சுற்றி வந்தேன், மலையின் கீழே சென்றேன். நான் உள்ளே சென்று என் மனைவியிடம், I said, honey, I don't know how, but I'm going to get over this. தேனே, எனக்கு எப்படி என்று தெரியாது, ஆனால் நான் சுகமடைய போகிறேன் என்றேன். Dr. Ravensworth, when he gave me the examination, he said, it's totally impossible for you to be well. டாக்டர் ராவன்ஸ்வர்த் என்னை பரிசோதித்த போது நீங்கள் சுகமடைவது என்பது முற்றிலும் முடியாத காரியம் என்று கூறினார். He gave me a shot of Pentothal that was to last me for 5 minutes and I slept 10 hours. நான் 5 நிமிடங்கள் உறங்குவதற்கென அவர் எனக்கு பென்டோத்தால் ஊசி போட்டார். ஆனால் நானோ 10 மணி நேரம் உறங்கினேன். So that stuff, even aspirin just knocks me out. அப்படிப்பட்ட பொருள் ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையும் கூட என்னை அதிக நேரம் உறங்க வைத்து விடுகிறது. So he gave me a shot, put that tube down the throat. எனவே அவர்கள் எனக்கு ஊசி போட்டுவிட்டு அந்த குழாயை என் தொண்டைக்குள் வழியாக செலுத்தினார்கள். When I come to and he told me next morning, he said, Reverend, I hate to tell you this. நான் உறக்கத்திலிருந்து எழுந்த பிறகு அடுத்த நாள் காலையில் அவர், போதுகிறே, இதை உங்களுக்கு சொல்ல எனக்கு விருப்பமில்லை. But said your stomach walls are even so hard they're dried up. உங்கள் வயிற்றின் சுவர்கள் கடினப்பட்டு உலர்ந்து போய்விட்டன என்றார்கள். I never seen it. He used the name of gastritis, and I went and looked in the dictionary, and it said something that's withered away. அதை நான் காணவில்லை. அவர் கேஸ்ட்ரைட்டிஸ் என்னும் பெயரை உபயோகித்தார். அதன் அர்த்தத்தை நான் அகராதியில் நோக்கின போது அது உலர்ந்து போன ஒன்று என்று இருந்தது. It said you can't get over it. It said you'll always have it. அவர் அதிலிருந்து நீங்கள் சுகமடையவே முடியாது, அது எப்பொழுதுமே இருக்கும் என்று கூறிவிட்டார். And I would have been a discouraged boy if it hadn't been for the vision of the Lord. நான் மட்டும் கர்த்தருடைய தரிசனத்தை காணாமல் இருந்திருப்பேனானால் அதிகம் அதைரியப்பட்டு போயிருப்பேன். And the next day something said go back to the mountain. அடுத்த நாள் ஒரு சத்தம் மறுபடியும் மலைக்கு போ என்றது. And that day instead of going one way, I was led to go another way. அன்று ஒரு வழியாக போவதற்கு பதிலாக வேறொரு வழியாக போகும்படி ஏவப்பட்டேன். And I was standing there and looking, sitting in front of me, and there sat that 7th little white dove, looking right at me. நான் அங்கு நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அதோ அந்த 7ஆம் சிறு வெள்ளை புறா என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருந்தது. I rubbed my eyes. I said, surely it's a vision. Surely it is. என் கண்களை நான் கசக்கிக் கொண்டு நிச்சயமாக இது தரிசனமாய் இருக்க வேண்டும், நான் நிச்சயமாக இது தரிசனம்தான் என்றேன். I looked and I said, little dove, where do you come from? நான் உற்று பார்த்தேன். சிறு புறாவே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டேன். This is pretty and white. அது அழகாகவும் வெண்மையாகவும் இருந்தது. Could have been a pigeon. Whatever it was away in that wilderness. அது வீட்டு புறாவாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் அந்த காட்டில் அவ்வளவு தூரத்தில் எப்படி வந்தது? God Almighty, who raised up Jesus Christ from the dead, whose servant I am. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் அவருடைய ஊழியக்காரன் என்றும், His word laying here open before me. Know that I tell the truth and lie not. அவருடைய வேதாகம் எனக்கு முன்பாக இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்க நான் உண்மையை கூறுகிறேன் என்றும் பொய் உரைக்கவில்லை என்றும் அவர் அறிவார். There sat the dove, sitting there looking at me. அந்த புறா அங்கு உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருந்தது. I walked around, I thought, surely it's a vision. நான் சுற்றுமுற்று நடந்தேன். நான் நிச்சயமாக அது ஒரு தரிசனம் என்று நினைத்தேன். I turned my head, looked back, and there he sat there. என் தலையை திருப்பி திருப்பி பார்த்தேன். அது அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தது. Them little white wings, just as snowy as he could be. சிறு சிறு வெண்மையான சட்டைகள் எவ்வளவு பனிவெண்மையாய் இருக்க கூடுமோ அவ்வளவு பனிவெண்மையாய் இருந்தது. His little yellow feet and little yellow beak, sitting there looking at me. அதன் சிறு மஞ்சள் கால்கள், அதன் சிறு மஞ்சள் அலகு, அது உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருந்தது. He's watching right straight westward. அது மேற்கு பாகத்தை நோக்கி கொண்டிருந்தது.
I walked around him like I wouldn't touch him for nothing. அதன் அருகில் இப்படி நடந்து சென்றேன். அதை நான் எக்காரணத்தை கொண்டும் தொட விரும்பவில்லை. I walked on up the trail, looked back, there he still sat watching me. நான் பாதையில் நடந்து திரும்பி வந்தேன், திரும்பி பார்த்தேன். அது அப்பொழுதும் அங்கு உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்து கொண்டிருந்தது. Brother, as the son of Abraham, I consider not what the doctor told me. I'm going to be well anyhow. சகோதரனே, ஆபிரகாமின் குமாரன் என்னும் முறையில் மருத்துவர் என்னிடம் கூறினதை நான் பொருட்படுத்த மாட்டேன். எப்படியானாலும் நான் சுகமடைய போகிறேன். The third day I went back. I was climbing up high. மூன்றாம் நாள் நான் மலைக்கு திரும்ப சென்றேன். நான் உயர ஏறிக்கொண்டிருந்தேன். Many of you know the vision about the Indian chief riding that little wall to the west. ஒரு இந்திய தலைவன் அந்த சிறு குதிரையின் மேல் மேற்கு திசையை நோக்கி சவாரி செய்தது குறித்து தரிசனம் உங்கள் அநேகருக்கு தெரியும். Something attracted me off to a big rock. ஏதோ ஒன்று என்னை ஒரு பெரிய கற்பாறைக்கு கவர்ந்தது. அப்பொழுது உச்ச நேரம். So lay your hands against that and pray. God in heaven knows this is true. உன் கைகளை அதன் மேல் வைத்து ஜெபி என்றார். நான் கூறுவது உண்மை என்று பரலோகத்தின் தேவன் அறிவார். I laid my hands against the rock and looked up towards heaven and started praying. அந்த பாறையின் மேல் நான் கைகளை வைத்து வானத்தை நோக்கி ஜெபிக்க தொடங்கினேன். I heard a voice coming out of the top of the rock there. அப்பொழுது ஒரு சத்தம் மலையின் உச்சியிலிருந்து புறப்பட்டு வந்ததை கேட்டேன். Said, what are you leaning against over your heart? எதன் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் இருதயத்தின் மேலா என்று கூறுவதை நான் கேட்டேன். I raised back like this, my bare shoulders naked from the waist up, hot. நான் இப்படி எழுந்தேன். என் திறந்த தோள்கள் இடுப்பிலிருந்து மேல் வரைக்கும் ஒன்றும் உடுக்கவில்லை. மிக வெப்பமாயிருந்தது. I looked back and there was wrote in the quartz, in the stone, white eagle. நான் திரும்பி பார்த்தபோது அந்த பாறையில் இருந்த வெள்ளை படிக கல்லில் வெள்ளை கழுகு என்று எழுதப்பட்டிருந்தது. Just exactly what the vision said that the next message would come forth by. யார் மூலம் அடுத்த செய்தி வரும் என்று அந்த தரிசனம் கூறின விதமாகவே. I was so excited, I run home, got a camera and come back the next day and took the picture of it. It was still there. நான் அதிக உணர்ச்சி வசப்பட்டேன். நான் வீட்டிற்கு ஓடி சென்று காமெராவை எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் சென்று அதை புகைப்படம் எடுத்தேன். அது அப்பொழுதும் இருந்தது. Wrote in the rock, white eagle. அந்த பாறையில் வெள்ளை கழுகு என்று எழுதப்பட்டிருந்தது. Dove leading eagle. புறாவானது கழுகை நடத்தி செல்லுதல். Somehow, I know. I tell you before it happens. எப்படியோ எனக்கு தெரிந்து விடுகிறது. அது நடப்பதற்கு முன்பே உங்களிடம் நான் கூறிவிடுகிறேன். The doctor is a good doctor, no doubt. I think he's a fine man. மருத்துவர் மிகவும் நல்லவர். அவர் சிறந்த மருத்துவர் என்பதில் ஐயமில்லை. அவர் மிகவும் அருமையானவர். But I know I'm going to be over it. ஆனால் நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். It's done, it's finished. And I'm going to be well. அது முடிந்து விட்டது. அது முடிந்து விட்டது. நான் சுகமடைய போகிறேன். I was thinking as Ernie sang that song a few moments ago, on the wings of a dove. சற்று முன்பு எர்னி பாடின புறாவின் சிறகுகள் மேல் என்னும் பாடலை நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். How is the melody to that? Start it for me, Ernie. அதன் இனிய இசை எப்படி இருக்கிறது? எர்னி அதை எனக்கு தொடங்கி தாருங்கள். Snow white dove, sing it with me. God sent down His pure, sweet love, was a sign from above on the wings of a dove. I understand Ernie made 2 verses. That I'm going to make you 3 verses. எர்னி 2 சரணங்களை மாத்திரம் பாடினார் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் 3 சரணங்களை பாடப் போகிறேன். Noah had drifted on the floods many days. He searched for land in various ways. Troubles he had some, but not from above. For God gave him His sign on the wings of a dove, on the wings of a snow white dove. God sent down His pure, sweet
blood was a sign from above on the wings of a dove. Jesus, our Savior, came to earth one day. He was born in a stable, in a manger of hay, though here rejected, but not from above. For God gave us His sign on the wings of a dove, on the wings of a snow white dove. God sent down His pure, sweet love for a sign from above, on the wings of a dove. Though I have suffered in many a way, I cried for healing, both night and day, but faith wasn't forgotten by the Father above. He gave me His sign on the wings of a dove, on the wings of a snow white dove. God sent down His pure, sweet love with sign from above, on the wings of a dove, on the wings of a snow white dove. God sent down His pure, sweet love, a sign from above, on the wings of a dove. Dear God, I thank You for these things, Father. அன்புள்ள தேவனே, இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. You give Noah the sign, You gave the world the sign, and You gave me a sign. நீர் நோவாவுக்கு அடையாளம் தந்தீர், நீர் உலகத்துக்கு அடையாளம் தந்தீர், நீர் எனக்கு ஒரு அடையாளம் தந்தீர். The next day, seeing that eagle flying, oh God, there's a message coming forth now. அடுத்த நாள் அந்த கழுகு பறப்பதை கண்டபோது, ஓ தேவனே, இப்பொழுது ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. I pray, God, that You let the dove lead. Grant it, Lord. It's led me to a faith I never had before. தேவனே, புறா அதை வழிநடத்த நீர் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, அதை அருளும். அது இதுவரை எனக்கு இல்லாத ஒரு விசுவாசத்துக்கு என்னை வழிநடத்தி உள்ளது. I know, God, I know it's going to be all right. So I thank You for it, Father. தேவனே, அது குணமாகி விடும் என்று நான் அறிவேன். பிதாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். And tonight, send down Your message again, Lord, on the wings of the dove of the Word. இன்றிரவு கர்த்தாவே, மறுபடியுமாக உம்முடைய செய்தியை வார்த்தையாகிய புறாவின் சிறகுகள் மேல் அனுப்புவீராக. Grant it, dear Heavenly Father. அன்புள்ள பரலோக பிதாவே, அதை அருளும். And everyone that passes through this platform tonight, இன்றிரவு இந்த மேடையை கடந்து செல்லும் ஒவ்வொருவருக்கும், and out there in the meetings across the country, மற்றும் தேசம் முழுவதிலும் இதை கூட்டங்களில் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும், may Your great dove of faith fall into their hearts and give them faith, Lord, for their healing. உமது மகத்தான புறாவாகிய விசுவாசம் அவர்களுடைய இருதயங்களில் விழுந்து, கர்த்தாவே, அவர்கள் குணமாவதற்கு அவசியமான விசுவாசத்தை அவர்களுக்கு அருள்வீராக. Remember that God is not a respect of person. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். He who could send the message to Noah could send it to John the Baptist, could send it to me, can send it to others. அவர் நோவாவுக்கு செய்தியையும் யோவான் சானகனுக்கு செய்தியையும் எனக்கு செய்தியும் அனுப்பினார் என்றால் அவர் மற்றவர்களுக்கும் அனுப்ப முடியும். I pray that that dove will fly into every heart right now, Lord, with this little golden beak and whisper. கர்த்தாவே, அந்த புறா பொன் நிறமுள்ள தன்னுடைய அலகுகளுடன் இப்பொழுது ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் பறந்து சென்று, that by His stripes, by my wounds and stripes, you are healed. அவருடைய தழும்புகளால், என் காயங்களாலும் தழும்புகளாலும் குணமாகி விட்டீர்கள் என்று மெல்ல உரைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். God grant that our transgressions will be blotted out. தேவனே, எங்கள் மீறல்கள் நீக்கப்படவும், our iniquities will be forgiven us, எங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படவும், and that our sickness will be healed. எங்கள் வியாதிகள் சுகமடையவும் அருள் புரிவீராக. It's in Your hands, Father, in Jesus Christ's name. Amen. பிதாவே, அது உமது கரங்களில் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
with your heads bowed just 1 minute longer. இன்னும் ஒரு நிமிடம் தலைவணங்கி இருங்கள். How many here would like to say, if you can and want to say this, Brother Branham, I've been wrong all my life. உங்களில் எத்தனை பேர் சகோதரன் பிரணாமே என் வாழ்க்கை பூராவும் நான் தவறாக இருந்து வந்திருக்கிறேன். I wanted to serve God, but tonight I'm ready to surrender. நான் தேவனை சேவிக்க வேண்டும் என்று விரும்பியது உண்டு, ஆனால் இன்றிரவு என்னை ஒப்புவிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். Pray God that dove will fly into my heart tonight. அந்த புறா இன்றிரவு என் இருதயத்திற்குள் பறந்து வர வேண்டும் என்று தேவனை வேண்டிக் கொள்ளும். I can feel it flutter its wings as he comes in. அது அருகில் வந்து சிறகுகளை அடிப்பதை என்னால் உணர முடிகிறது என்று கூற விரும்புகிறீர்களானால் raise your hands with you here in the visible audience, all over the building. உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அப்படி செய்வீர்களா? நான் காணும் இந்த கூட்டத்தினரில் என்னே கட்டிடம் முழுவதையும் கைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. Way out into the audiences across the country. தேசத்தின் மற்ற பாகங்களில் உள்ள கூட்டத்தினர்களே, way up to Brother Hunt and Brother Coleman, out to Brother Leo and them, down into Tucson. சகோதரன் ஹண்ட் மற்றும் சகோதரர் கோல்மன், சகோதரன் லியோவும் மற்றவர்களும் டூசான், over into Branham Tabernacle, across the west coast. Raise your hands everywhere. பிரணாம் கூடாரம் மேற்கு கடற்கரையில் உள்ளவர்கள் எல்லா இடங்களிலும் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். I want the dove to fly into my heart tonight. புறாவானது இன்றிரவு என் இருதயத்துக்குள் பறந்து வந்து bring me God's sweet love on the wings of a snow white dove, the Holy Spirit. பரிசுத்தாவியாகிய பனிவன் புறா சிறகுகள் மேல் தேவனுடைய இனிய அன்பை எனக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். Bring it to me tonight, Lord. Drop into my heart the faith that I have need of. கர்த்தாவே, இன்றிரவு அதை என்னிடம் கொண்டு வந்து எனக்கு தேவையான விசுவாசத்தை என் இருதயத்தில் அளிப்பீராக. In the name of Jesus Christ I pray, God, forgive our sins. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே எங்கள் பாவங்களை மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். The wounded dove has brought the message back. காயப்பட்ட புறா செய்தியை எங்களுக்கு கொண்டு வந்துள்ளது. Oh God, it's finished. ஓ தேவனே, அது முடிந்து விட்டது. We believe that. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். Just give us faith to believe it, we pray. In Jesus' name, amen. அதை விசுவாசிக்க எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். On the wings of a snow white dove, God sent down His pure, sweet love. Was a sign from above. On the wings. Where'd that dove come from? I don't know. அந்த புறா எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியாது. He would have been out there in that wilderness like that. No. இந்த காட்டில் அது இருந்திருக்க முடியாது. இல்லை. No, he would have been there. அது அங்கிருக்க வழியே இல்லை. And why was he white? அது ஏன் வெண்மையா இருந்தது? The Heavenly Father knows it's as white as my shirt. அது ஏன் சட்டையை போல வெண்மையா இருந்தது என்று பரலோகத்தின் தேவன் அறிவார். There he sat there. அதோ அது அங்கே இருக்கிறது. But it's on the wings of a snow. God sent down pure, sweet love. A sign from above. On the wings of a on the wings of a snow dove, God sent down His pure, sweet love, a sign from above, on the wings of a. Oh, don't you feel real humble? ஓ, உங்களுக்கு தாழ்மையான உணர்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? Let's just shake one another's hands and sing it. நாம் ஒருவர் கை குலுக்கி இதை பாடுவோம். On the wings of a snow white dove, God sent pure, sweet love, a sign from above. On the wings of a dove. Let's raise your hands to Him and sing it. அவரிடம் நமது கரங்களை உயர்த்தி இதை பாடுவோம். On the wings of a snow white dove, God is pure, sweet love, a sign from above. On the wings of a dove. Noah had drifted on the flood's many days. He searched for land
various ways. Trouble he had some, but not from above. God sent down His Son on the wings of a dove, on the wings of a snow white dove. God sent down His sweet love, a sign from above. Jesus, our Savior, came to earth one day, born in a stable, in a manger of hay. Though here we rejected, but not from above, God gave us His sign, oh, the wings of a dove, on the wings of a snow-white dove. God sent His pure, sweet love, a sign from above. On the wings of a dove. Why? Me, an old man, suffered all my life. Why did He heal me now? வயோதிபனான நான் என் வாழ்நாள் முழுவதும் அவதிப்பட்டேன். அவர் ஏன் இப்பொழுது என்னை சுகப்படுத்தினார்? I believe I'll ride this trail again. இந்த பாதையில் நான் இன்னும் ஒருமுறை சவாரி செய்வேன் என்று நம்புகிறேன். Got to bring a message. நான் ஒரு செய்தியை கொண்டு வர வேண்டியவனாயிருக்கிறேன். I'll say to my father tonight, இன்றிரவு என் பிதாவிடம் நான் கூறுவது என்னவெனில், as Junior seen in a dream the other night of the wings of this dove moving in these windows here, இந்த புறாவின் சிறகுகள் இங்குள்ள இந்த ஜன்னல்களின் வழியாக பறந்து வந்ததாக அன்றொரு இரவு ஜூனியர் சொப்பனம் கண்டது போல், Lord, your servant is reporting for service. Amen. I'm ready. கர்த்தாவே, உமது ஊழியன் ஊழியத்துக்காக ஆஜராகிறேன் என்பதே. ஆமேன். நான் ஆயத்தமாயிருக்கிறேன். On the wings of a snow white dove, God sent His pure, sweet love, a sign from above. On the wings of a dove. Let's believe now that He's moving in upon the audience. அவர் கூட்டத்தின் மேல் இப்பொழுது அசைவாடுகின்றார் என்று நாம் விசுவாசிப்போம். On the wings of a snow white. We're waiting, Lord. God sends His pure, sweet love, a sign from above. On the wings of a dove. You have got prayer cards in this aisle here. Step forward over here. Stand up, step forward. On this aisle here. Over this way. ஜெப அட்டை வைத்துள்ளவர்கள், இந்த உட்பாதையில் உள்ளவர்கள் நடந்து இங்கு வாருங்கள். எழுந்து நின்று இந்த பக்கமாக நடந்து வாருங்கள். On the wings of a snow white dove, God sends His pure, sweet love, a sign from above. On the wings of a dove. Those with prayer cards in this line, step out to your left. ஜெப அட்டை வைத்துள்ள இவ்வரிசையில் உள்ளோர் உங்கள் இடது பக்கம் வாருங்கள். On the wings of a snow white dove, God sends His pure, sweet love, a sign from above. On the wings of a dove. Those on the wings of God sends His pure, sweet love, a sign from above. On the wings of where did
did the dove come from up there in the wilderness? அந்த காட்டிற்குள் எங்கிருந்து அந்த புறா வந்தது? I'll say this. God, seeing Abraham, needed a ram for a sign. இதை நான் கூற முற்படுகிறேன். ஒரு அடையாளத்துக்காக ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா அவசியமாய் இருந்ததென்று தேவன் கண்டார். He's Jehovah Jireh. The Lord can provide for himself the sacrifice. பாருங்கள், அவர் யெகோவா ஈரே, கர்த்தர் தமக்காக ஒரு பலி பொருளை பார்த்துக் கொள்வார். To think of it, the same God, with the same inspiration, with the same kind of people, sent a dove. அதை யோசித்து பார்ப்போமானால், அதே தேவன், அதே ஏவுதலுடன், அதே விதமான மக்களுக்காக ஒரு புறாவை அனுப்பினார். He's still God. Jehovah Jireh can provide anything he has need of. அவர் இன்னமும் தேவனாய் இருக்கிறார். யெகோவா ஈரே தமக்கு அவசியமுள்ள எதையும் பார்த்துக் கொள்வார். Won't you just, while you're coming through this prayer line now, ask God to provide for you on the wings of the dove? இந்த ஜெப வரிசையில் நீங்கள் வந்து கொண்டிருக்கும் இந்நேரத்தில் தேவன் உங்களுக்கு புறாவின் சிறகுகள் மேல் அனுப்பும்படி கேட்பீர்களா? The dove, Spirit of the Holy Ghost, to give you faith in your heart to believe that you're going to be healed. நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் என்று விசுவாசிக்கத்தக்கதாக புறா பரிசுத்த ஆவியானவரின் ஆவி தாமே உங்கள் இருதயங்களில் விசுவாசத்தை அருள ஜெபியுங்கள். I'm trying